தெலுங்குல நம்ம நானியோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து வெளிவந்திருக்கிற ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா தான் கோர்ட் ஸ்டேட் விஸ் நோபடி. இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் போதே நம்ம நானி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இன்கேஸ் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா என்னோட அடுத்த படமான ஹிட் படம் வந்து பார்க்க வந்துடாதீங்க அப்படின்னு ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரியே தியேட்டரில் செம்ம ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமேசிங்கான ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா தான் இந்த படம். இப்போ தமிழ் டப்பிங்கோட இருக்குது அப்படிங்கிறனால யோசிக்காமல் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். சரி, படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்துல ஒரு 19 வயசு பையங்க. ஸோ இந்த பையன் மேல வந்து போஸ்கோ சட்டம் போட்டு அவனுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 நாள்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. அவனுடைய நண்பர்களுக்கு தெரியும் தன்னோட நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தவறு வந்து பண்ணலை. ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிராக போட்டிருக்கிறது ஒரு பொய்யான வழக்குன்னு. ஸோ அந்த வழக்குல இருந்து அவனை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு லாயரை தேடுறாங்க. அதனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு லாயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு லாயரை சஜஸ்ட் பண்ணுறாங்க. மோகன் ராவ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான லாயராக வராரு நம்ம சாய்குமார். ஸோ இவர்கிட்ட தான் நம்ம பிரியதர்ஷன் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறாரு. இவர்கிட்ட இது வரைக்கும் ஒரு கேஸும் இவர் கொடுக்கல அப்படின்னாலும் இந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கும் போதும் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்னா அந்த 19 வயசு பையனுக்கு வேலை இருக்குது. அதனால இவனை வந்து வெளியே எடுக்கிறது கஷ்டம், இந்த கேஸை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனால் இந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை எடுத்து ஜெயிச்சாரா இல்லையா, எதுக்காக இந்த 19 வயசு பையன் மேலே அந்த போஸ்கோ சட்டத்தை போட்டிருக்காங்க, இதுக்கான பதிலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு படமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட அந்த கேஸ்டிங்கை தான் சொல்லணும். ஏன்னா அமேசிங்கான ஒரு கேஸ்டிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக இந்த 2 யங் ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் இவங்க 2 பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லவ் போர்ஷன்ஸை ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேல கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு சிம்பிளான ஒரு லவ் ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரியில் வரக்கூடிய ஒரு பெரிய வில்லன். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா படம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த ஸ்டோரி அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவேன். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த பசங்களுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இதை தாண்டி இந்த சைடில் நம்ம பிரியதர்ஷன் அவரோட கோர்ட் ரூமில் வரக்கூடிய அந்த ஒவ்வொரு சீனு, அவர் வந்து வாதாடக்கூடிய போர்ஷன்ஸு, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு கேஸ் மாதிரிலாம் போகாது. பட் படத்தோட அந்த கிளைமேக்ஸில் அவர் முன்னால் வைக்கக்கூடிய அந்த வாதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 19 வயசு பையன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்கோ சட்டம் எப்படி அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் வந்து போடுறாங்க. இப்படி ஈஸியாக ஒரு போஸ்கோ சட்டத்தை ஒரு 19 வயசு பையன் மேலே போடும்போது அவனோட வாழ்க்கையே வீணாக போகுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீச் மூலமாக கொடுத்துருப்பாங்க. அந்த சீனுக்காக தான் அந்த படம் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு மனசில் நின்னுது அப்படின்னு சொல்லுவேன். இப்படி ஒட்டுமொத்த படமும் கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த சின்ன ஒரு 30 நிமிஷம் போர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பி இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். மித்தபடி இந்த படத்துல முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி போயிருப்பாங்க. படத்தோட டூரேஷனே 2.5 மணி நேரம் வருது. ஆனால் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா தூரம் இழுத்துருப்பாங்க போல. ஆனால் அதை சின்ன சின்ன சீன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அடக்கிருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப நாள் அவர்கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்க்குறாரு. ஸோ எந்த ஒரு கேஸுமே கொடுக்கல அப்படிங்கிறத பெருசா சீன்லாம் போகாம சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ்லேயே கன்வே பண்ணி முடிச்சிருப்பாங்க. தென் மெயின் கதைக்குள்ள சீக்கிரமாவே வந்ததுன்னு சொல்லி இந்த மாதிரி இந்த படத்துல பெருசா போரிங் ஆகாது அப்படிங்கிறதுனால கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிளான ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா. ஃபைனலா உங்களில் எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க, பார்த்தவங்களுக்கு படம் எப்படி பிடிச்சிருந்ததா இல்லையா, நீங்க என்ன ரேஷியோ கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.